என் அன்பு நண்பர்களே, சென்னையில ஒரு பிரம்மாண்டமான துதி ஆராதனை கான்சர்ட். பிரம்மாண்டமான துதி ஆராதனை கான்சர்ட். நல்லா நோட் பண்ணிக்கங்க. துதி ஆராதனை கான்சர்ட். Evening of great music, wonderful worship and God encounter. Great music, wonderful worship, ஆராதனை கான்சர்ட். நோட் பண்றீங்களா? இப்போ இப்படி இருக்கிற ஒரு கான்சர்ட், பணம் கொடுத்து மக்களை வர வைக்க நினைச்ச ஒரு நபர், $1 $2 $5,000 வரைக்கும் டிக்கெட்டுக்கு வசூல் பண்ணி வாங்கின நபர் நியூஸ் சேனல்ல வந்து பேட்டி எடுக்கும்போது எப்படி பவ்யமா பொய் சொல்றாருன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐயோ பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? இதை என்னோட பர்சனல் இன்விடேஷன் எடுத்துக்கோங்க. டிக்கெட்ஸ் aliveconcert.org-ல நீங்க புக் பண்ண முடியும். டிக்கெட்ஸை அலைவ் கான்சர்ட் ORG-ல புக் பண்ண முடியும். $1 $2 $5,000 வரைக்கும். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடந்த பவர் சென்ட்ரல் சர்ச்சை சார்ந்த பாஸ்டர் கர்சன் எடின்பரோ நடத்திய அலைவ் என்பது காஸ்பல் மியூசிக் கன்சர்ட்டை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். காஸ்பல் மியூசிக் கன்சர்ட். வாட் இஸ் தட் கன்சர்ட்? கன்சர்ட் ஒன்றும் இல்லைங்க. நியூஸ் சேனல்ல நியூஸ் வரணும்னா அது நியூஸா இருந்தா வரும், மற்றபடி எப்படி வரும் தெரியலையா? இந்த நிகழ்வை தொடர்ந்து பாஸ்டர் கேரசன் கர்சன் எடின்பரோ நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியில் அலைவ் என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் நிகழ்ச்சி என்று தெரிவித்தார். என்னது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் நிகழ்ச்சியா? எப்படி அது? ஆராதிக்க போறோம்னு சொல்றது காஸ்பல் கன்சர்ட்னு மாறி உயிர்த்தெழுதலை கொண்டாடும் நிகழ்ச்சின்னு மாறுது. எப்படி? அலைவ் அப்படிங்கிறது இட்ஸ் அ காஸ்பல் மியூசிக் கான்சர்ட். அதாவது இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற ஒரு காஸ்பல் மியூசிக் கான்சர்ட். ஓ அப்படியா? இயேசுவை உயிர்த்தெழுதலை கொண்டாடுகின்ற காஸ்பல் மியூசிக் கான்சர்ட்டா? அதாவது நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கிற கான்சர்ட்டா? உலகத்திலேயே பணம் வாங்கி சுவிசேஷம் அறிவிச்ச முதல் நபர் நீங்களா தான் இருப்பீங்க. இதை வந்துட்டு பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு முறை பண்ணும் பொழுதும் வருகிறாங்க. அவங்க வாழ்க்கைகளில் பலவிதமான மாற்றங்கள். இதுக்கு இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் வர, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிங்கள் ஆண்டவர் சொன்னது மாதிரி, நீ பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வா, நான் சுவிசேஷம் சொல்றேன்னு வந்துருச்சு பாருங்க. கஷ்டத்தோடு வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் சந்தோஷத்தோட திரும்ப போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். $5,000 காசு கொடுத்து வந்து கஷ்டத்தோடு வருவாங்க, சந்தோஷமா திரும்பி போவாங்க. நீங்கள் பார்த்தீங்க, அதை நாங்கள் வேற நம்பணும். நிறைய பேர் திரும்ப எங்களுக்கு சொல்லுவாங்க, அன்றைக்கி வந்தது என் லைஃப்பில் நிறையா மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் இன்றைக்கும் வந்துட்டு இந்த கான்சர்ட் நடந்துச்சு. பல்லாயிரக்கணக்கில் எல்லா ஏஜ் குரூப்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லா ஏஜ் குரூப்ல இருந்தும் சும்மா வந்தாங்க, அதுவும் பல்லாயிரக்கணக்கில். அப்போ 10,000 × 5,000 எங்கே போகுமே? பல விதமான ஃபெய்த் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. உங்க வாய் உங்க உருட்டு என்ன வேணா உருட்டுங்க. பல விதமான ஃபெய்த் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட டிக்கெட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உங்கள்கிட்ட வராங்க. அவங்க வாழ்வுகளில் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பிளெஸ்ஸிங், அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் இவை எல்லாம் பெற்று அவங்க திரும்ப போயிருக்கிறாங்க. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, பணம் கொடுத்து வந்தவங்களுக்குலாம் அந்த பணத்துக்கு ஏற்றது பிளெஸ்ஸிங்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறீங்க. இதை ஏன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வசூல் நல்லா ஆகுது பண்ணுறீங்க. சரி, உங்கள் வாய் உங்கள் உருட்டு என்ன உருட்டுறீங்கன்னு பார்ப்போம். ஒரு முறை இதை பண்ணும் பொழுதும் நிறைய பேரோட வாழ்வுகளில் பிளெஸ்ஸிங்ஸ் நடந்துட்டுருக்கு, ஆசீர்வாதங்களும் மாற்றங்களும் நடக்குது. அது எங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அதனால இதை தொடர்ந்து பண்ணிட்டு. ஐயா, அது ஊக்கத்தை கொடுக்குதா இல்லை அவங்க தொகை கொடுத்து டிக்கெட்டு வாங்குறாங்களே அந்த பணம் ஊக்கத்தை கொடுக்குதா? இதை தொடர்ந்து பண்ணுவோம். ஏன்னா இது மக்களை பிளஸ் பண்ணுற, சொசைட்டியும் பிளஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட். ஸோ வில் கண்டினியூ டு டூ தட். சொசைட்டியை வேற ப்ளஸ் பண்ணுதா? எப்படி? மக்கள் $5,000 வரைக்கும் பணம் கொடுத்து உங்கள்கிட்ட டிக்கெட் வாங்கி உங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணா சொசைட்டியை எப்படி ப்ளஸ் பண்ணும்? என்ன லாஜிக் இது? மக்களே, இதெல்லாம் கேள்வி கேட்கவே மாட்டீங்கல்ல, கம்முன்னு இருப்பீங்க. ஏன்னா அவர் யாரையோ சொன்னாரு, அப்படிதானே?